ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ மும்பை இண்டியன்ஸுக்கு என்ன கேடு காலம் வந்ததுன்னே தெரில. எந்த நேரத்தில் இந்த பாண்டியா நாயை வந்து ஜிடியிலிருந்து இங்கே ட்ரேட் பண்ணாங்களோ அப்போ ஆரம்பிச்சதுங்க ஒரு பீடை எல்லாமே மும்பை இண்டியன்ஸுக்கு. ஒரு குடும்பமாக இருந்து வேறு லெவலில் வேர்ல்டு கப் ஐபிஎல்லில் வந்து 5 டைம்ஸ் கப்பை வின் பண்ண ரோஹித் சர்மாவை தூக்கி வீசிட்டு எங்கேயோ தெருவில் கடந்த ஒரு நாயை கொண்டாந்து நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்ட மாதிரி இந்த பாண்டியாவை கொண்டாந்து மும்பை இண்டியன்ஸ் நிர்வாகம் வச்சதுக்கு அவன் நல்லா ஒரு செய்கை செஞ்சுட்டானுங்க. இப்போ டீமுக்குள்ளேயே 2 டீமாக உடஞ்சி போய் நாசக்கேடாக ஆகி போய் கிட்டத்தட்ட வந்து எப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்ஷிப்லேருந்து தூக்குனாங்களோ ஸோ அப்போவே ஃபேன்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 1-2 ஃபேன்ஸ் இல்லைங்க, 6 லட்சம் ஃபேன்ஸ் வந்து இன்ஸ்டாலேயே எம்ஐ டீம் தான் அதிக ஃபாலோவர்ஸ் கொண்டதாக இருந்தாங்க. ஸோ எப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து டீம்லேருந்து தூக்குனாங்களோ அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறதையே வந்து தடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு குடும்பமாக மும்பையை வந்து கட்டமைச்சு கொண்டு போயிருப்பார், அதெல்லாம் புரியாமல் ஒரு வெக்கங்கட்ட நாயகர் இந்த மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். சரி, இந்த ஒரு வருஷம் பாண்டியாவை எடுத்து தொலைஞ்சாங்களே, சரி இந்த ஒரு வருஷம் வந்து நீ பாண்டியா கீழே ரோஹித் சர்மா கீழே விளையாடு, ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணுறான்னு கற்றுக்குன்னு சொல்லியிருந்தா கூட ஃபேன்ஸ் ஓரளவுக்காவது சாந்தமாக இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு பாண்டியாவை ட்ரேட் பண்ணி ரோஹித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்து அவரோட இதெல்லாம் சிதைக்கிற மாதிரி பண்ணாங்க. இந்த பாண்டியா நாயும் காசுப்பட்டு தன்னோட சொந்த ஊரான குஜராத்தில் தான் அந்த நாய் பிறந்தது. ஸோ அதுக்காக அங்கே விட்டுட்டு இங்கே வந்தது. ஸோ இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து மிகப்பெரிய பிளவு ஒன்று ஏற்பட்டுருச்சுங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஹித் சர்மா, பூம்ரா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ்னு ஒரு டீமு, நம்ம பாண்டியா நாயி, அதுக்கப்புறம் இஷான் கிஷன் பிடுங்கி தள்ளுற மாதிரி இந்தியன் டீமில் விளையாடாமல் காசுப்பட்டு ஐபிஎல் நொட்டுறன்னு போயிட்டு அந்த நாயெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸையே நாசக்கேடு பண்ணி விட்டானுங்க. கிட்டத்தட்ட இந்த பாண்டியா வந்து எப்போ இந்த டீமை வந்து எடுத்தானோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஜிடி கூட ஆடி தேவையில்லாமல் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணி அதில் ஃபீல்டிங்லாவது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சீனியர் மரியாதை கொடுத்தானா, லாங்கானு போ, மிடானு வா, லெஃப்டில் நில்லு, ரைட்டில் நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் வீரரை நான் தான் பெரிய பிடுங்கி, நான் தான் கேப்டன், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அலக்கழித்து ரோஹித் சர்மாவும் ஒரு குழந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் போனாருங்க. ஸோ அப்போவே ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா மேலே வேறு லெவலில் அப்போவே யார் பேச்சையும் கேட்காம தான் தான் எல்லாம் நொட்டவன்னு சொல்லிவிட்டு பூம்ரா வந்து பால் போடும்போது ஃபீல்டிங் அங்கே நிப்பாட்டு இங்கே நிப்பான்னு சொன்னால் இந்த பாண்டியா நான் என்ன சொல்லிடுச்சு, நான் சொல்கிறது முதல்ல நீங்கள் 2 பேர் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து லாஸ் பண்ணி தொலைஞ்சானுங்க. சரி, 2வது மேட்ச் தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விளையாடுவாங்கன்னு பார்த்தா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து ஐபிஎல்லில் 2008 இருந்து யாருமே செய்ய முடியாத ஒரு சரித்திர சாதனையை பறித்து 277 ரன் அடித்து ஒரு மிக மோசமான ஒரு வரலாற்றை வந்து இந்த பாண்டியா ஏற்படுத்தி கொடுத்துட்டான். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்பெல்லு பூம்ரா எந்த மாதிரி ஒரு பவுலரு, என்ன ஒரு யார்கர் ஸ்பெஷலிஸ்ட்டு, T20க்குன்னே பிறந்தவன், அவருக்கு போய் பாலை கொடுக்காம வேறு எவனோ ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்து ஒரு பொடி பையனுக்கு கொடுத்து யாராவது கிடச்சா சும்மா விடுவாங்களோ அவனை கிளின்னு கிழித்து அவனுக்கு ஒரு 277 ரன் அடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த நாய் தான் இப்படி பண்ணி டீமை முடிச்சிருச்சு. ஸோ நாம் அப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு போராடி திலக் வர்மா அப்படி இப்படின்னு போராடி ஓரளவுக்கு டீமை வந்து பேர் சொல்கிற விதமாக ஒரு 246 ரன் எடுத்து தோத்துட்டாங்க. ஸோ இந்த செய்தியெல்லாம் கதைகளெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய ஒரு சம்பவமே மும்பைக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ மேட்ச்லாம் முடிஞ்சு இடையில வந்து நம்மளோட மும்பை இந்தியன்ஸோட கோச்சில் வந்து கை கொடுக்க வருவாங்க இல்லையா, அப்போ நம்மளோட மலிங்கா யார்கர் ஸ்பெஷலிஸ்ட்டு பல டைமு மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபைனலுக்கு போனால் ஹெல்ப் பண்ணவரே அவர் தான். ஸோ அவர் வந்து எவ்வளோ பெருந்தன்மையோட கை கொடுக்க வர்றாரு, இவன் பெரிய புடுங்கி மாதிரி கையை தட்டி விட்டு போகிறான். அப்போ இவனுக்குள்ள எவ்வளோ ஒரு மனசில் ஒரு நெஞ்சிலத்தை இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொல்லாட கூட மலிங்கியா உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவன் பெரிய பிடுங்கி மாதிரி பாண்டியா போய் நான் உட்காரணும்னு எந்திரின்னு சொன்னதுக்கு அவர் நீயே உட்காந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டார். இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காகி வைரலாகி நீதா அம்பானி தலையில் கை வச்சுட்டு உட்கார ஒரு போஸை போட்டு இந்த நாயை டீமில் எடுத்ததுக்கு நல்லா வேலை பார்த்துட்டா. ஸோ இடத்துலேருந்து டீம் ஓவர் லாஸ், இவனை எப்படியோ தூக்கிடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு
டீமில் இப்போ மிகப்பெரிய குழப்பம் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் பாண்டியா கம்பல்சரி கேப்டனாக இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு இப்போ வந்து டீமில் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கிறதாகவும், ஸோ அதில் வந்து ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்க மாட்டார். ஸோ அதற்கு பதிலாக நம்மளோட பூம்ரா தான் வந்து அடுத்த கேப்டனாக வருவார் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் தரப்புலேருந்து சில பல செய்திகளாக வந்துட்டுருக்கு. ஸோ எந்த விதத்தில் ஒரு உண்மை இருக்குன்னு தெரியல.